Hi guys, happy morning. இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து தக்காளி தொக்கு தாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து பெருசா இருந்தா 2 வெங்காயம், சின்னதா இருந்தா 3 எடுத்துக்கோங்க. பொடியா கட் பண்ணிக்கோங்க. பொடியா நறுக்கின பூண்டு, 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, 7 ல இருந்து 8 தக்காளிங்க. அதையும் பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு மூடி எடுத்துக்கோங்க. ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுட்டு பச்சை மிளகாய், பூண்டு பொடியா கட் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த தக்காளி தொக்கு. இப்போ வந்து நான் ஆனியனும் ஆட் பண்ணிவிட்டேன். 2 ல இருந்து 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அளவு மாற்றிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தக்காளி நல்லா இழஞ்சி வரணும் கைஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போடணும். இப்போயே போட்டிங்கன்னா தக்காளி நல்லா இழஞ்சி வராது. ஸோ அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லை ஒரு தட்டு கூட போட்டு மூடி வச்சுடுங்க. நான் வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ ஓரளவுக்கு இழஞ்சி வந்துருச்சு கைஸ். இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கடைசியாக தேங்காய் பால் எடுத்து ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் காரம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க. அது இல்லாமல் தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்படும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கைஸ். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் தட்டு போட்டு மூட்டி விடுங்க. நான் லைட்டாக தண்ணியும் தெளித்து விட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் இன்னும் நல்லா இழஞ்சி வரும், வெந்துடும். லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் கைஸ். சூப்பராக இருக்கும் இது. தோசை, சப்பாத்தி எது கூட சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். அதுவும் தேங்காய் பால்லாம் ஊற்றும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் பால் ஊற்றுனதே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு திருப்பியும் வச்சிடுறேன் கைஸ். அப்படியே நல்லா இழஞ்சி வரட்டும். இன்னும் வந்ததுக்கப்புறமா சைடில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் நோண்டிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே அரைச்சி ஊற்றினா அது ஒரு மாதிரி குருமா மாதிரி ஆகிடும், திரியாக தெரியும். இந்த மாதிரி தேங்காய் பாலாக எடுத்துட்டு அதை மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் தக்காளி தொக்கில். இப்போ நான் பால் எடுத்து வச்சுருந்தேன், அதை எடுத்து இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எப்போவுமே தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க விடாதீங்க. கண்டிப்பாக சும்மா ஒரு கொதி வரும்போதே கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது வேறு மண் பாத்திரம் இல்லை, நம்ம சூடு ஏறிட்டுருக்கோம். கொதி வர நேரத்துக்கு ஆஃப் பண்ணிட்டாலே இன்னும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். இது வேறு 2 வாட்டி சுட்ட பாத்திரம்ன்றதுனால நல்லா சூடு நிற்குது கை. சூப்பராக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. வேறு தூக்கி ஊற்ற தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இப்போ வந்து கொதி வர ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன், அப்போ கூட அது கொதிச்சிட்ருக்கு. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி கைஸ். சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனுங்க இது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிடுங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.